அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படிங்க போனது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அதாவது நேற்று வந்து பாசிட்டிவ் தான், இன்னைக்கு மூமெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். இருந்தாலுமே நேற்று நைட் வந்த ஒரு நியூஸ் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. அது என்ன நியூஸ்னா, அது பழக்கப்பட்ட நியூஸ் தான். அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஈரானோட வார் வந்து ஒரு 2-3 வாரத்தில் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து போனது. நேற்று நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட வார் வந்து இன்னும் 2-3 வாரம் வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ முடிஞ்சிரும்னு சொன்னதை தொடரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதன் மூலயமா வந்து ஆயில் பிரைஸ் எல்லாம் மறுபடியும் வந்து ஒரு $107 வரைக்கும் போயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் மார்னிங்லேயே ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் டவுன். ஸோ கேப் டவுன் இருந்தனால நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, என்எஸ்என் பிஎஸ்சி எல்லாமே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கு. கேப் டவுன் ஓப்பனிங் நடந்து மறுபடியும் எதுக்குங்க மேலே வருது அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆர்பிஐ பண்ணது தான். இப்போ நமக்கே தெரியும், இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ரொம்ப வந்து மோசமாக வந்து போயிட்டு இருக்கு. அதாவது கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 ரூபா 82 ரூபாயில வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ருப்பி வந்து 82 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 95 டச் பண்ணிடுச்சு. ஸோ 95 டச் பண்ணதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். மற்ற நாடுகளோட கரன்சியை விட ஸோ நம்ம இந்திய நாட்டோட கரன்சி தான் டாலருக்கு அகைன்ஸ்டா வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படியாச்சும் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ரூபா, அதாவது ஒரு ருப்பி அண்ட் டாலர்ல டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால வந்து $149 பில்லியன் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரூபாயை வந்து எப்படியாச்சும் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸை வந்து அவங்க டைட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலியமா தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஐஎன்ஆர் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னா 93.10 போயிட்டு இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சமும் நமக்கு வந்து என்ன சொல்றேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூஷன் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணாங்க ஆர்பிஐ அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் தான் மாறி மாறி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பனிங்னு மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து பாராமெடிக்கல் செக்டாருக்கு வந்து 100% வந்து டாரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் மூலியமா பாராமெடிக்கல் செக்டார் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெட் கலர்ல போயிட்டு இருக்கே தவிர ஸோ மற்ற செக்டார் எல்லாம் பரவாயில்ல. இதுல பெரும்பாலும் வந்து ஐடி செக்டார் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஐடி செக்டார்ல வந்து டாப் கெய்னர்ஸ் நிஃப்டி 50ல டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் தான். ஸோ இது வந்து நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது டாப் கெய்னரோட லிஸ்ட்ல ஐடி செக்டார் வந்து. ஸோ மற்றபடி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஸோ இந்த ஆர்பிஐ டைட்டர்னால பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்லாம் நல்லாவே வந்து ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் தான் கொஞ்சம் வந்து தடுமாறிட்டு இருக்கு இந்த ஆயில் பிரச்சனைனால. ஸோ ரிலையன்ஸ் மட்டும் நெகட்டிவ் -1.18%. ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவ் வந்திருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சமும் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து பார்த்துருக்கலாம் மார்க்கெட்ல. பட் அந்த மாதிரி வந்து நடக்கல. ஐடி செக்டார் இன்னைக்கு கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ மற்ற செக்டார் கூட அங்கங்க கொஞ்சம் ரெட்டில் இருக்கு. ஐடி செக்டார் நல்லாவே க்ரோத். டிசிஎஸ் வந்து 2%, இன்ஃபோசிஸ் வந்து 2%, HCL 3%. ஸோ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓவராலா ஸ்டாக் ஹிட் மேப் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்தவரைக்கும் ஈக்குவலா தாங்க இருக்கு. அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஒரு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட்டுக்குள்ளார டிராவல் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஸோ போத் சைடுமே ஈக்குவல் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சில மொத்தம் 3248 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1676, டிக்ளைன்ஸ் வந்து 1483, அன்சேஞ்ச் வந்து 89. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஓரளவு நியூட்ரலா தான் இருக்கு. பெரிய அளவில் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் கம்மியாகவும் இல்லை, ஒரு பேலன்ஸ் தான் இருக்கு. 52 வீக் ஹைல 22 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து ஒரு 124 ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. மறுபடியும் 52 வீக் லோல வந்து 124 ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லாமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஓவரால் ஹை வெயிட் ஸ்டாக்ஸை புஷ் பண்ணி தான் மார்க்கெட்டை இப்போதைக்கு வந்து மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுலேயும் இந்த பேங்கிங் செக்டர் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் சம்மந்தப்பட்ட நியூஸ்ல மேலே வரனால HDFC, கோட்டாக், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இதெல்லாம் மேலே வரப்போ இதெல்லாம் ஹை வெயிட் ஸ்டாக்ஸ் தான். ஓவராலாக நமக்கு பேங்க் நிஃப்டிலாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ்க்கு வந்து
டர்ன் ஆயிருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம், அடுத்தது எவ்வளோ தூரம் போகும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓவராலாக ஒரு கேப் டவுன் எடுத்ததுல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து நடந்திருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டே ஸ்டாக்ஸ். இப்போ ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து கேப் டவுன் விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.84%, இன்ஃபோசிஸ் வந்து 1.69%, எல்லாமே. அதுக்கப்புறம் மாருதி வந்து ஒரு 109%, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.87% வந்து நமக்கு வந்து க்ரோத் கொடுத்துருக்கு. ஓவராலாக ஹைவேட்டே ஸ்டாக்ஸை புஷ் பண்ணியிருக்காங்க மேலே. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்சிஎல் டெக், டெக்எம், விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த 5 ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். டாப் கெய்னர்ஸ்ல 5மே ஐடி செக்டார் வரதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த க்ரோத் வந்து ஐடி செக்டார்ல இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாப் லூசர்ஸ்ல ஏசியன் பெயிண்ட், ஏச்சர் மோட்டார், எட்டர்னல், சன் ஃபார்மா, என்டிபிசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படிங்க இருக்கும்? இப்போ ருப்பி வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு நிறைய வழிகள் வந்து பண்ணிட்டு இருக்குது. ஆர்பி ருப்பியை ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ரொம்ப ருப்பி வந்து ரொம்ப ஏதாவது 100, 105 எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாலருக்கு அகேன்ஸ்டா நிறைய ப்ராப்ளம், எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு நிறைய ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு ஃபியரும் இல்லை, இதுவும் இல்லை, அதாவது கொஞ்சம் இறங்கியிருக்குன்னு மாடரேட் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஒரு 1.73%, அதாவது ஒரு நார்மலா ஒரு வார் டைம்ல, அதாவது வார் இல்லாத டைம்ல ஒரு நார்மலா ஒரு மார்க்கெட் நடந்தா இந்தியா விக்ஸ் வந்து எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இருந்திருக்கு. 1.74%ல இப்போதைக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ்டிஐஎன்ஆர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஓவராலா எப்படி இருக்கணும், எப்படி வந்து இன்னைக்கு இருந்திருக்கு அப்படின்னா நல்லா வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இப்போ நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்ங்கிறது நேற்றே நம்ம வந்து பார்த்தது தான். 50,101ங்கிறது டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு அழகான இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னையும் கட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 52,028. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். பிரேக் அவுட் பாயிண்ட், அதாவது செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 51,382. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா 50,101 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடேங்கிறனால நாளைக்கு வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் மூணுமே வந்து ஹாலிடே. சில டைம் எல்லாம் எம்சிஎக்ஸ் வந்து ஈவினிங் வந்து இருக்கும், பட் எம்சிஎக்ஸ் நாளைக்கு ஈவினிங்குமே வந்து கிடையாது. இந்த குட் ஃப்ரைடேங்கிறது நேஷனல் ஹாலிடே கிடையாது, இன்டர்நேஷனல் ஹாலிடே. அதனால நமக்கு வந்து ஈவினிங்ல அமெரிக்கன் மார்க்கெட்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 3 days கண்டினியூஸா ஹாலிடேஸ் வர்றப்ப கண்டிப்பா அமெரிக்கன் மார்க்கெட்ல ஒரு ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பை சைடோ செல் சைடோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு மூவ்மெண்ட், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. பட் நமக்கு மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா இன்டர்நேஷனல் ஹாலிடேங்கிறனால அதிகபட்சமா கேப் அப் கேப் டவுன் நடந்தாலும் பெரிய அளவுலலாம் ஓப்பன் ஆகுது. ஒரு சின்னதாக ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அதுக்குள்ளார தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நடந்துடும். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 52,028, செல் சைட் பிரேக் அவுட்ங்கிறது 51,382, சப்போர்ட் ஜோனுங்கிறது 50,101. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து 52,028 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எல்லாம் ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கனாலே நல்லா அழகா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் சொல்லலாம். இந்த ஜோன் வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த கேப் ஃபில்லிங் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த கேப் ஃபில்லிங்ல இருந்து இறங்கும் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டா கேப் ஃபில்லிங்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் மட்டும் தான் இறங்கியிருக்கு. மறுபடியும் புஷ் பண்ணி மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 22,394ல இருந்து 22,618 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,943. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். செல் சைட் பிரேக் அவுட் வந்து 22,619. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 22,394. ஸோ இந்த சப்போர்ட் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் தான் நமக்கு வந்து மண்டேக்கான சப்போர்ட்டா வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கணும். ஸோ ஃபின் நிஃப்டி நமக்கு அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த ஜோன் 24,000
263. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 23,448. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி மிட் கேப். இப்போ நிஃப்டி மிட் கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து ஒரு கேப் ஃபில்லிங்ல தான் நிற்குது. இப்போ மற்றதெல்லாம் கூட கேப் ஃபில்லிங்கா பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். பட் நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு எக்ஸாக்டா ஒரு கேப் ஃபில்லிங்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே ஓப்பன் வச்சாதான் 12,600 வரைக்கும் வரும். இல்லை அப்படின்னா கண்டினியூஸா அகைன் வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 12,412.70க்கு மேல ஒரு ஓப்பனிங் கொடுத்தா 12,600 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா அகைன் இங்க இருந்து ஒரு 12,157 வரைக்கும் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகிறப்ப ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் பிரேக் அவுட் நடந்துருச்சு. அதாவது இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா கேப் ஃபில்லிங்ல கொஞ்சம் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா ஒரு 73,800 850 இந்த ஜோனுக்கு வந்துட்டு மறுபடியும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செல் சைட் பிரேக் அவுட்ங்கிறது 73,179. ஸோ பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 72,092 சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. மண்டே பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. திடீர்னு ஈவினிங் மறுபடியும் வந்துட்டு ஈரானோட வார் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல போயிடும். அதனால பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிரா பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படிங்க இருக்கு அப்படின்னா நம்ம காலையிலேயே பார்த்தது தான். இந்த மாதிரி வார் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூவேஷன் ஆகும்னு சொன்னனால மார்னிங்லேயே ஒரு $5 வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருந்தது. மார்னிங்ல எந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து அங்கிருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டா 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைனை மறக்காம டிரா பண்ணி வச்சுக்கோங்க. நான் வச்சிருக்கிறது இப்போ 5 மினிட்ஸ் தான். ஸோ 15 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. 15 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு அகைன் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு டெக்னிக்கல் பேஸ்ல. ஓகேங்களா, ஒரு டெக்னிக்கல் பேஸ்ல பார்த்தோம் அப்படி நியூஸ் பேசிக்ஸ்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நியூஸ் வந்து இதுல தானே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல எப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு டெக்னிக்கல் பேசிக்ஸ்ல இந்த இடம் வந்தா கொஞ்சம் வந்து செல்லிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லிங் கொடுத்தது அப்படின்னா எந்த இடத்துல பை எடுக்கும்னா மறுபடியும் அகைன் வந்து இந்த லோ தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நமக்கு. ஸோ இவ்வளோ தூரம் விழுகமான்னு தெரியல, பட் இவ்வளோ தூரம் வந்தா இந்த இடம் தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, 9622 சப்போர்ட் ஜோன். ட்ரெண்ட் லைனுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்ல சொன்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 271.4 செல் சைட் பிரேக் அவுட்ங்கிறது 268 ஆல்ரெடி கீழேயும் பிரேக் அவுட் வச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸா ஒரு 263 இல்லை 256.2 வரைக்கும் வந்துட்டு 256.2ல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம கொஞ்சம் மேல வந்தா கூட 271.4 வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, அதோட செக் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் வந்து டிமாண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்வென்ட்ரி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம investing.comலயே பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு தான் ஆமாம் 2nd ஏப்ரல் லாஸ்ட் டைம் வந்து நமக்கு டிமாண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தடவையும் நமக்கு வந்து டிமாண்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த தடவையும் பார்க்கலாம் என்ன மாதிரி வருது அப்படின்னு. ஏன்னா நமக்கு க்ரூட் ஆயில் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரு $8 பக்கம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு, டிமாண்ட்ல போயிருக்கனால நேச்சுரல் கேஸும் மேபி டிமாண்ட் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது 271.4ங்கிறது ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இன்னைக்கு ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸா நமக்கு வந்து மேலே வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டெல்லாம் செல்லிங் தான். இப்போ மார்னிங்லேயே நம்ம பார்த்தது தான் 1,53,436ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஹையர் பிரேக் அவுட் பண்ணல, ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் ஓப்பனிங் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ கோல்டோட பிரேக் அவுட் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த கேண்டிலோட ஹை, அதாவது டபுள் பாட்டம் சப்போர்ட்டோட நெக் லைன் அப்படின்னு சொல்லலாம். 1,49,371 பிரேக் அவுட் பண்ணா மறுபடியும் அகைன் வந்து இன்னைக்கான ஹை வரைக்கும் 1,52,489 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கோல்டுல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் நமக்கு வந்து ரெக்கவரி தான் ஆகிட்டு இருக்கு. பட் 2,33,688 பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் ஸோ பை சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதோட டார்கெட் வந்து 2,44,033. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன். ஸோ MCX அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுமே வந்து ஈவினிங் டைம்ல ஒரு வாலட்டிலிட்டி ஸ்பீடா இருக்கும். வாலட்டிலிட்டினா மூவ்மெண்ட் வந்து பெருசா இருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் பெருசா இருக்கும், இல்லைன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். 3 days வந்து கண்டினியூஸா ஹாலிடேஸ் வந்து வரதுனால. ஓகேங்களா. எம்எஸ்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னா எம்எஸ்சி வேர்ல்டு லெவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. 21 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. பட் அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ் கிடையாது. இது பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நமக்கு வந்து என்எஸ்சிஎன் பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா April 6th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.